மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர் ஒருவர். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கம்யூனியன் யூஸ்வலாக நான் ஒரு 2 வருஷமாக ப்ரீச் பண்ணிகிட்ருக்கேன்ல, ஆன் அண்ட் ஆஃப், சிங்கப்பூர் போகாத நேரத்தை தவிர. பாஸ்டர் எந்த மெசேஜை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. மெசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம், போன வாரம் கம்யூனியன் முடிஞ்சதுக்கப்புறம் பாஸ்டர் பேசினாங்க. அப்போ பேசும்போது நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயத்தையும் இதையும் ஹைலைட் பண்ணிடுங்களேன்னு சொன்னாங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு இது இத்தினோண்டு ப்ரெட்டு, இது ஒரு திராட்சை ரசம், இதை குடிக்கிறதுனால அப்படி என்ன ஆயிரப்போகுது? வெறும் ப்ரெட்டு தான் இல்லைங்களா? நான் சொன்னேன், ஈவன் ஒரு 2 பேருக்கு அரிசியை கூட எடுத்து இது உம்முடைய சரீரம் சொல்லி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொன்னேன். வெறும் ப்ரெட்டு, வெறும் ரசம், இது என்ன பெருசாக பண்ணிட போகுது? யாருக்காவது அந்த கேள்வி இருந்தாலும் பதில் சொல்ல மாட்டீங்க, கையத்திக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். மரணம் எப்படி உலகத்துக்குள்ள நுழைஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு பழத்தை பறித்து புஷ்டதுனால தான் மரணம் உள்ளே வந்தது இல்லைங்களா? ஜீவன் அதே மாதிரி முந்தின ஆதாம் பண்ண தப்பு, ஒரு பழத்தை பறிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது, சாப்பிட்டனால மரணம் வந்தது. பிந்தின ஆதாம் இப்போ பண்ணது, அவரோட சரீரம், அவரோட ரத்தம், இதை பார்ட்டிசிபேட் பண்ணுறனால ஜீவன் உலகத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே வர முடியும். சரிங்களா? அதே டோக்கன் தான். அன்னைக்கு என்ன மாதிரி நடந்ததோ இன்றைக்கும் அதே மாதிரி. இது ஒரு சின்ன ப்ரெட்டு தானே, இது ஒரு சின்ன ஒரு 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 கிரேப் ஜூஸ் தானே. இது என்ன பண்ணிட போகுதுன்னா, இதை எடுத்துக்கங்க, உங்களுக்காக பிக்கப்பட்ட அவருடைய சரீரம் சொல்லும்போது நீங்கள் அதை எடுக்கும்போது ஜீவன் உங்களுக்குள்ளே வருது. சரிங்களா? அதே விதத்தில். சரி, இந்த வாரம் மெசேஜ் எப்படி பேசுகிறது இல்லை எப்படி பேசக்கூடாது. நல்லா எங்களுக்கெல்லாம் விட்டால் நல்லா பேசுவேன் பிரதர், இதில் என்ன பேசுகிறது, இது எப்படி பேசுகிறது, எப்படி பேசக்கூடாது அப்படின்னு பார்க்குறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நீதிமொழிகள் 15:1, மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். இவனை பார்த்தாலே கடுப்பாக வருது. இவன் என்ன பேசினாலும் எரிச்சல் தான் வருது. நம்ம பேசுறது ஒரு சண்டையை தொடங்கவும் முடியும், ஒரு இருக்கிற சண்டையை முடிச்சு வைக்கவும் முடியும். ஒரு லைன் தான் ஹெவியாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 25 2-35. இதோட பேக்ட்ராப் பார்த்தீங்கன்னா, எப்போ இது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சவுல்கிட்ட இருந்து தாவீதோட ஆட்களும் விலகி ஓடி ஒரு வனாந்தரத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ நடக்கிற மாதிரி. அங்கே காலேப் வம்சத்தான் ஒருத்தன் இருக்கான், ரொம்ப செழிப்பானவன், எக்கச்சக்கமான ஆட்டுக்குட்டி, 6000 ஆடோ என்னமோன்னு நினைக்கிறேன், நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். மெய்ப்பர்கள் நிறைய பேர். தாவீதும் அவனோட யுத்த வீரர்களும் இவங்களுக்கு அரண் மாதிரி இருந்து இவங்களை பாதுகாத்தாங்கன்னு இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது தாவீதுக்கு செய்தி வருது, நாபால் ஆடுகளுக்கெல்லாம் மயிர் கத்திரிக்கிற போகிறான், இங்கே காதணி விழா, இங்கே கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ விசேஷம் நடக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். 6000 ஆட்டுக்கு மயிர் கத்திரிக்கணும் அப்படின்னா நிறைய வேலை, அதுக்கான சாப்பாடும் இருக்குமா இருக்கும். இப்போல்லாம் சென்ட்ரிங் போடுறாங்கன்னா சென்ட்ரிங் போடுறவங்களுக்கு சாப்பாடும் கொடுக்கணுங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீஸ்ட் மாதிரி தான். சரின்னு இவங்க ஆளை அனுப்புகிறான். அனுப்பிச்சு போய் பேசு, நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் வாங்கிட்டு வா. நாபால் என்ன பண்ணியிருக்கணுங்க? ஏதாவது கொடுத்துருந்துருக்கணும். இல்லை, நாங்கள் ஆல்ரெடி சமைச்சதே இங்குள்ள ஆளுகளுக்கு மட்டும்தான், உங்களுக்கு ஏதாவது கொடுத்தேன்னா உங்களுக்கும் பெருசாக பத்தாது, எங்களுக்கும் பத்தாது. அந்த சொல்லக்கூடிய ஸ்டைல் இருக்குல்ல, தரோம் தரலங்கிறது அடுத்த விஷயம்.
அதை எந்த ஸ்டைலில் சொல்கிறான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தாவீதுக்கு இல்லை, நம்மளுக்கே சுருன்னு இருக்க மாதிரி தான் இருக்குது. நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? யாரவன்? ஈசாயின் குமாரன் யார்? தாவீதுன்னா இப்போ யாருன்னு தெரிஞ்சிருக்கு, வம்சாவளியாக தெரிஞ்சிருக்கு. ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. எத்தனையோ பேர் வேலைக்காரர் எஜமான விட்டு ஓடி வந்துட்டாங்க. எல்லா பேத்துக்கும் நான் சாப்பாடு போட்டுட்டு இருக்க முடியுமா? நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணிவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். தரமாட்டேன்னு சொன்னது அங்கே பிரச்சனை கிடையாது. அந்த தரமாட்டேன்னு சொல்கிறத இங்கே நாங்கள் சமைச்சது எங்களுக்கே பத்தாத மாதிரி இருக்குது, உங்களுக்கு கொடுத்தா ஒன்றும் முடியாது. இல்லை, இந்தாங்க 2 ஆட்டுக்குட்டி, நீங்களே உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க, எதனாலும் சொல்லி இந்த டீலிங்கை முடிச்சிருக்க முடியும். ஆனால் இந்த சொன்ன விதம் என்னென்னா, தாவீதை என்ன பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? தாவீது இதை கேட்ட உடனே அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் பொழுது விடி மட்டும் நான் உயிரோடே வைத்தால். எந்த அளவுக்கு கோபம் பொத்துட்டு வந்திருக்கு தாவீதுக்கு. எதனால? இவன் தரமாட்டேன்னு சொன்னது கிடையாது. த ஸ்டைல் இன் விச் ஹீ டெல்ட். என்ன ஸ்டைலில் எவ்வளோ அசால்ட்டாக தாவீதை டீல் பண்ணான். தாவீதை ஒரு 600 ஆளுக இருக்காங்க. 400 ஆளுக போயிட்டு வாங்கடா, இந்த போய் கேளுங்கன்னு சொன்னப்போ கொஞ்சம் ஊழியக்காரர் ஆரம்பிச்சான்ல, பட்டயத்தை எடுத்து கட்டுங்கடா, ரெடி ஆகுங்கடான்னு சொன்னப்போ நானும் வர்றேன் அப்படிங்கிறான். ஒருத்தனை விடக்கூடாதுடா, தொலைச்சி போட்டுருவோன்னு சொல்லிட்டு. அங்கேயும் பாருங்க, அந்த முட்டா பயல்கிட்ட ஒரு நல்ல ஊழியக்காரன் இருந்திருக்கான். அவன் போய் அவனோட வீட்டுக்காரமாட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி ஆகிப்போச்சுமா, என்ன ஆகும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு. அந்த அம்மா நாபால் மாதிரி இல்லை, அந்த அம்மா கொஞ்சம் புத்திசாலி. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வந்து தாவீதை பார்க்குது. தாவீதை பார்க்கறதுக்கு முன்னாடியே தேவையான சாப்பாடெல்லாம் ஊழியக்கார்ட்ட கொடுத்து அனுப்பிச்சி விட்ருது. தாவீது கேட்டது சாப்பாடு மட்டும்தானே, இப்போ சாப்பாடு கொடுத்தாச்சுல்ல, போதும் அப்படின்னு நினைக்கல. அந்த அம்மா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருது. வந்து தாவீதை பார்த்து சொல்லுது, கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயம் கட்டுவார். இங்கே ஓடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த அம்மா சொல்லுது, கர்த்தர் என் ஆண்டவனுக்கு. தாவீது யார்? ஈசாயின் குமாரன் யார்? எஜமான விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இங்கே இல்லையா என்ன அப்படின்னு கேட்ட அவனோட வீட்டுக்காரமா சொல்லுது, கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாக கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறாமே. நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மில் காணப்படாதிருப்பதாக. இப்போ நாபால் பேசினாங்கிறக்காக அவனை வெட்டி போட்டுடலாம். ஆனால் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா? நாளைக்கு ராஜாவாக இருக்கும்போது நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவராகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவராகிய உமக்கு துக்கம் இராது, மன இடரலும் இராது. இன்றைக்கி ஏதோ ஒரு நேரத்தில் கோவப்பட்டு போய் வெட்டி போட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் இதெல்லாம் நினச்சி தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டேன், அவன் தான் முட்டாப்பைய வளர்னா, நான் ஏன் இப்படி ரேஷாக ஆக்ட் பண்ணேன் அப்படின்னு நாளைக்கு நீங்கள் வருத்தப்பட வேண்டியிருக்கும். உம்மிட்ட கர்த்தருடைய பிள்ளைகிட்ட ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கப்படலாமா? எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள், இப்படி இறங்கி இந்த சில்லற பயல்கிட்ட போய் டீல் பண்ணணுமா? இதை அந்தம்மா சொன்னோன்னே தாவீது என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? இந்த மொதல் நம்ம பார்த்தோம்ல, மெதுவான பிரதியுத்தரம் உக்கரத்தை மாற்றும். உன்னுடைய சொல் அதோட முடிச்சிருந்தா பத்தலை, உன் முகம் இதுக்காக நான் அவனை விட்டு வைக்கிறேன். சொல் சரி, அந்த முகம் கிருபையாக இருக்கவங்க ஃபேர் அண்ட் லவ்லி போடுங்க, சிவப்பாயிருவீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்கெல்லாம் ஃப்ராடு பசங்க, ஏமாற்றி மக்களோட காசை பறிக்கிறதுக்காக பண்ணுறது. நீங்கள் பிறக்கிறப்ப எப்படி இருக்கீங்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு 40 வயசானோன்னு உங்கள் முகம் எப்படி இருக்கும் என்றால், ஒருத்தர் பேசாமல் அவங்க முகத்தை பார்த்தான்னு தெரிஞ்சிடும். நான் படிக்கிற காலத்தில் டீச்சர்ஸ்லாம் சிடுன்னு இருப்பாங்க. ஆனால் மதர் சுப்பீரியர் பார்க்குறதுக்கே லட்டாட்டாக இருப்பாங்க. வயசானவங்க 90-100 வயசு. நான் அவர் லேடி தான் படித்தேன். டீச்சர்ஸ்லாம் குர்ருன்னு இருப்பாங்க, பார்த்தாலே குர்ருன்னு கடிச்சு வச்சிடற மாதிரி. மதர் சுப்பீரியர் லட்டாட்டாக இருப்பாங்க. அந்த மனசு எப்படியோ
முகம் அதை வெளியில் காமிச்சிரும். சரிங்களா? இன்றைக்கும் அப்படின்னு மசில் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? முகம் அழகாக தெரியும். அந்த அந்த கிருபை, அந்த இரக்கம் முகத்தை அழகாக மாற்றும். சரிங்களா? இந்த அம்மாவை பார்த்தோன்னு அவன் சொல்கிறான், உன்னுடைய சொல்லும் உன்னுடைய முகமும் இதுக்காக விட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இப்போ உண்மையாகவே பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தை நாபால் சொன்ன அந்த ஒரு 2 சென்டென்ஸு 400 பேர் கத்தி எடுங்கடா வெட்டி ஒரு நாயை கூட இன்னைக்கு விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொன்னவன் இந்த அம்மா வந்து சொன்னோன்னே அப்படியே மன உருகி போமா சரி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றான். சரிங்களா? இன்றைக்கும் உங்களுக்கு எவ்வளவோ சூழ்நிலைகள் வரலாம், அப்படின்னு கடுப்பேற்றுற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம். சரிங்களா? ஆனால் நீங்கள் எப்படி ஆக்ட் பண்ண போகிறீங்க? ரேஷாக ஆக்ட் பண்ண போகிறீங்களா, தாவீது மாதிரி, இல்லை நாபால் மாதிரி முட்டாள்தனமாக பேச போகிறீங்களா, இல்லை என்ன மாதிரி பேச போகிறீங்க? அதனால தான் நீதிமொழிகள் 15:1 சொல்லுது, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். கடும் சொல் வராமல் பார்த்துக்கலாம் இல்லைங்களா? சாஃப்டாக பேசி பிரச்சனையை கூட பிரச்சனை இல்லாமல் மாற்ற முடியும். சரிங்களா? அடுத்து கொலோசையர் 4:5-6. ஒருத்தருக்கு போய் சத்தியம் நம்ம சொல்லுவோம்ல, நம்மளோட பிரைமரி கான்செப்ட் என்ன? ஏசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகரும் அறியாத ஜனங்கள்கிட்ட சத்தியத்தை எடுத்து சொல்லணும். இவர்கிட்ட தான் ஜீவன் இருக்குது, இவர் தான் போய் சொல்லணும். இல்லை, சொல்கிறது முக்கியம் இல்லை, என்ன ஸ்டைலில் சொல்கிறோம், எப்படி இருக்கிறோம். ஏன்னா அவங்க பைபிள் வாசிக்க மாட்டாங்க. நீங்களும் நானும் தான் அவங்களுக்கு முன்னாடி லிவிங் பைபிள். நீங்களும் நானும் பேசுகிறது, நீங்களும் நானும் நடக்கிறது தான் அவங்க பார்த்து, ஓ கிறிஸ்தவர்கள் இப்படியா, ஏசு கிறிஸ்துவை ஆண்டவன் இரட்சகராம் ஏற்றுக்கொண்டவங்க இப்படியா, அப்போ அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். கொலோசையர் 4:5-6. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக, கர்த்தருக்கு புறம்பாக இருக்கிறவர்களுக்கு முன்பாக, புறஜாதிகளுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். எப்படி? அவனவனுக்கு இன்னின்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்போதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதுமாயும் இருப்பதாக. பேசும் பொழுது வார்த்தை கிருபையாக இருக்கணும். சத்தியம் சொல்கிறது உண்மை தேவை. ஆனால் அதில் ஈவன் அது சொல்லுவாங்கள்ல, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றின மாதிரி, அந்த மாத்திரையை கூட தேன் தடவி சாப்பிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சொல்லக்கூடிய ஸ்டைல் கிருபையாக இருக்கணும் நீங்கள் பேசுகிறது. அது மட்டும் இல்லை, உப்பால் சாரமேறினதுமாய் இருப்பதாக. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு பிரைமரியாக 2 காரியத்துக்காக. ஒன்று, டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த டேனி பயலுக்கெல்லாம் சூப்புன்னு ஒன்று கொடுத்தா அதை குடிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் பெப்பரும் போட்டுப்பான். என்னென்னா இது டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே, உப்பு போதும்டா, இல்லைப்பா ஒரு துளி, ஒரு பிட் ஆஃப் உப்பும் பெப்பரும் இதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும். சூப்பு வச்ச உடனே பெப்பரும் சால்ட்டு வச்சுருப்பாங்க டேபிளில், எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டுப்பான். டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறது ஒன்று. இந்த காலத்தில் சமைச்சிட்டு ஃப்ரிட்ஜுங்கிறது பாஸ்டர்க்கெலாம் பிடிக்கவே பிடிக்காது. சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குறதான்னு சொல்லிட்டு கெட்டு போகாமல் இருக்கிறது கொஞ்ச நாள் ஃப்ரிட்ஜில் வைப்போம்ல. அந்த காலத்தில் ஒரு பொருள் கெடாமல் இருக்கணும்னா உப்பு போட்டிருக்கணும். சரிங்களா? அப்போது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்கள், ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், உங்களோட உறவு கெடாமல் இருக்கணும்னா அந்த இடத்துல உப்பு என்னவாக தான் இருக்க முடியும்னா இந்த கிருபை பொருந்தின வார்த்தை. அப்போ புறஜாதிகள்கிட்டையே வெளியாள்கிட்டே அப்படி நடக்கணும் அப்படின்னா உள்ளே இருக்கவங்கள்ட்ட சில சமயம் நம்ம மறந்துற வாய்ப்பு இருக்குது. இது நம்ம பொண்டாட்டி தானே, வீட்டில் வெட்டியாக தானே இருக்கா. வேலைக்கு போகிற எல்லா ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் தாட் ப்ராசஸ், வீட்டில் சும்மா தானே இருக்க, வீட்டில் சும்மா தானே இருக்க, வீட்டில் சும்மா தானே இருக்க. இந்த சென்டென்ஸை யாராவது ஒரு ஆண், வேலைக்கு போகிற ஆண் மெடிக்கல் லீவ் 1 மாதம் எடுத்துகிட்டு நீ விளைவிக்க, நீ செய்யக்கூடிய காரியங்களில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் செய்கிறேன்னு செஞ்சு பார்த்தா தான் தெரியும். இன்றைக்கி என் பாப்பா அந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்குலாம் சுருன்னு இருக்கும். அப்பா வீட்டில் சும்மா தானே இருக்க, ஏன் என் ட்ரெஸ் என்ன அயன் பண்ணி வைக்கல? அது வீட்டில் சும்மா இருக்கேண்ணா, சமைச்சு முடிக்கக்குள்ளாட்டியும் பாத்திரம் வைக்கணுங்களாட்டியும் அடுத்த நேரம் வயிறு பசிக்குன்னு சொல்கிறீங்க. இதுக்கடையில் வீட்டை கூட்டணும், வீட்டை துடைக்கணும், எம்புட்டு வேலை இருக்குது. வேலை செஞ்சு பத்தவே பத்தாது. கூப்பிட்டு பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏம்மா
நான்லாம் ஆஃபீஸ் போய் வேலை பார்த்துட்டு வர்றது என்னம்மா, நீ வீட்டில் பார்க்குற வேலை அவ்வளோ. இது சொல்லாட்டினாலும் கூட பரவாயில்ல, சும்மா தானே இருக்க. எவ்வளோ கொடுமையான விஷயம். இத்தனைக்கு ஏன் ஆம்பளைங்களுக்கு இது புரிகிறது இல்லை அப்படின்னா, எப்பயாவது பெண்கள் அவங்க வீட்டுக்கு போவாங்க இல்லையா, அப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட்டு. இப்போ பாஸ்டர்மா சொன்னாங்களா, அம்மா வேணும் பிரியாணி, அவங்க வீட்டுக்கு போனாலும் ரெஸ்ட்டு. அப்போ தான் அவங்க பிள்ளை மாதிரி ரெஸ்ட் எடுக்க பார்த்துப்பாங்க. போகிறப்ப கூட என்னங்க உங்களுக்கு இந்த காரக்குழம்புமே செஞ்சு வச்சிட்டேன், நீங்கள் ரைஸை மட்டும் வச்சு குக்கரில் வச்சு எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். 2-3 நாள் போயிட்டு வந்தால் அந்த வீட்டுக்கார் ரைஸ் வச்ச குக்கர் கூட சிங்கில் கழுவாமல் இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லாம் துவைச்சு அயன் பண்ணி வச்சிட்டேன், நீங்கள் எடுத்து ஜம்முன்னு போட்டுக்கிட்டால் மட்டும் போதும். அந்த 3 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தால் 3 நாளுக்கு அதிகப்படியான வேலை 4ஆம் நாள் இங்கே இருக்கும். சரிங்களா? உண்மையாகவே உணர்ந்து பார்க்குறதே இல்லை. அந்த கிருபை, அந்த உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தை எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல. இதில் என்னென்னா, தேர்ட் பார்ட்டிகிட்ட கூட கொஞ்சம் கர்ட்டியஸாக இருப்போம். ஒரு பஸ்ஸில் தெரியாமல் ஒருத்தர் இஷ்டம்னா சாரி. வீட்டுக்குள்ளே ஒரு குறுகலான பாதையில் நடந்து போகிறீங்க, உங்கள் வீட்டுக்காரமாக தெரியாமல் இடிச்சிட்டிங்க, இல்லை உங்கள் பையனை தெரியாமல் இடிச்சிட்டிங்க, சாரின்னு சொல்லுவீங்களா? என் பொண்டாட்டி என் பிள்ளை தானே. எந்தெந்த இடத்துல நம்ம ஆளுங்க தான் நினைக்கிறோமோ, சில இடத்துல அங்கே ஒரு மனுஷராக நடந்துக்கிறத மிஸ் பண்ணிடுறோம் நம்ம. சரிங்களா? உண்மையாகவே வெளியாளுகளை என்றைக்கோ ஒரு நாள் பார்க்குறீங்க, யாருன்னே தெரியாது, அவங்கள்ட்டே இவ்வளோ கிருபையாக நடந்துக்கிறீங்கன்னா உங்களை சார்ந்தவங்கள்ட்ட எவ்வளோ கிருபையாக நடந்துக்கணும். எல்லா வீட்டுக்கார மக்களும் கொஞ்ச நாள் ட்ரெயின் பண்ணுங்க. எதுக்கு எடுத்தாலும் உங்கள் அம்மா என்ன தான் வளர்த்தா, சரி அம்மா குழந்தைய வளர்க்கலை, நீங்கள் கல்யாணம் இத்தனை நாள் ஆச்சு இல்லை, பாஸ்டர் அம்மா 40 வருஷம் கழித்து பாஸ்டர் வந்து அவங்க அம்மா என்ன வளர்த்தாங்கன்னு சொன்னால் அது நியாயமாக இருக்குமா? அவங்க அம்மா வளர்த்தது 20 வருஷம்ப்பா, இப்போ நீங்கள் வளர்க்குறது 40 வருஷம். ஸோ இப்போ யாரோட குற்றம் பெரிய குற்றமாக இருக்குது? ஸோ வீட்டுக்கார மக்கள் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுங்க. கணவன்மார்களை மட்டும் இல்லை, உங்கள் பசங்களையும். நாளைக்கு நீங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி உங்கள் மருமகளும் வந்து கஷ்டப்படக்கூடாது. சரிங்களா? கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுங்க பசங்களை. ஓகேயா? இதுக்கு கூட சத்தத்தை காணா, அட்லீஸ்ட் இதுக்காவது அட்லீஸ்ட் ஒரு ஏமேன் வரும், ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும்னா இப்போ அமைதியா. சரியா? இந்த கிருபையாய் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு ஒரு சாம்பிள் என்னன்னு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரூத் 2:13. அவள் ஒரு புறஜாதியான் இல்லையா, மோவாபியர். இந்த அம்மா மூத்த வீட்டுக்காரரோட பொண்ணு போன மாதிரி இந்த அம்மாவும் போயிருக்க முடியும் இல்லைங்களா? இந்த அம்மா வந்து இங்கே போவாஸோட தோட்டத்தை கண்டுபிடிச்சி கர்த்தரோட கிருபையில் அங்கே வேலை பார்க்குது. அங்கே போவாஸ் பேசின பேச்சு எப்படி இருக்குன்னு இந்த அம்மா சொல்லுது பாருங்க. என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். தயை இன்னும் கிடைக்கலையா? சாப்பிடுன்னு கொடுத்தா, இந்த அம்மா வேலைக்காரி கிடையாது, சாப்பிடுன்னு கொடுத்தா அதை வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு எங்கள் மாமியாருக்குன்னு கொஞ்சம் கட்டி வச்சுக்கிச்சு. நீ தண்ணி குடிக்கணும்னா இங்கே வேலைக்காரர் குடிக்கிறதுல தண்ணி குடி, எல்லா பேர்த்தையும் டே இந்த பொண்ணு பார்த்து சூதானமாக இருங்க, தொலைச்சிருவேன் இந்த பொண்ணை யாராவது கஷ்டப்படுத்துனீங்கன்னா. உங்கள் அரிக்கட்டிலேருந்து பர்பஸ்ஃபுல்லாக கொஞ்சம் கீழே விழட்டும். இந்த அம்மா பொறுக்குறாம்மா, அருக்குலேருந்து ஏதாவது தவறி விழுந்தால் பொறுக்குறாம்மா. உங்கள் அரிக்கட்டிலேருந்து தெரிஞ்சே கொஞ்சத்தை கீழே போடுங்க இந்த பிள்ளைக்காக. தயை கிடைக்கலையா? உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரரில் ஒருத்திக்கு சமமாக இராவிட்டாலும், இந்த அம்மா வேலைக்காரர் கூட சமமாக இல்லை, நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே. அப்போ அவன் பேச்சே எப்படி இருந்திருக்கு? நீ எங்கேயும் போகாதப்பா, நீ இங்கே இரு, மற்ற தோட்டத்துக்கெலாம் போகாத, இங்கே இரு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது மட்டும் இல்லாமல், வா சாப்பாடு சாப்பிட்டு இங்கே தண்ணி இருக்கு எடுத்து குடிச்சிக்கோ, டே கொஞ்சத்தை கதிர்களை போடுங்கடா. அந்த கிருபைங்கிறது வார்த்தையில் மட்டும் இல்லை, செய்கையிலையும் இங்கே தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? புறஜாதி பெண்ணு தானே. இஸ்ரவேலருக்கு மோவாபியார்னா அவ்வளோ ஒரு சரியில்லைங்கிற மாதிரி இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுகிட்டையே போவாஸ் எப்படி டீல் பண்ணியிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்த ஒரு வசனம் தமிழில் மட்டும் ஒரு மாதிரி இருக்கும், மற்ற எல்லா ஆங்கில வெர்ஷன்லேயும் வேற ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டையும் கொடுத்துருப்பேன். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு
தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவளாய் இருக்கும்படியாக இப்படி செய்தார். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு அப்படின்னு இருக்கா. ஒரு வேர்ஷன் இல்லை, 2 வேர்ஷன் இல்லை, எல்லா இங்கிலீஷ் வேர்ஷன்ஸ்லையும் சொல்லப்பட்டிருக்குது ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் லவ். சத்தியத்தை நம்ம பேசணும். அதை எப்படி பேசணும்? அன்பினால் பேசணும். சில இடத்துல சத்தியத்தை பேசினா கூட வெட்டு 1 துண்டு 2ங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த சத்தியம் போய் சேருமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு. ஏன்னா உண்மையவே சொன்னால் கூட அதை சொல்லக்கூடிய ஸ்டைல் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்கிறது உண்மைனா கூட சத்தியம்னா கூட அதை சொல்லக்கூடிய ஸ்டைல். ஸ்பீக் த ட்ரூத் இன் லவ். சத்தியத்தை நீங்கள் பேசுகிறவங்களா இருந்தால் கூட அன்பினால் பேசுங்க. சரி, இந்த சத்தியத்தை பேசும்போது அன்பினால் பேசுனா இல்லை அன்பு இல்லாமல் பேசுனா என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானன் ராஜா தப்பு பண்ணுறான். அவள் போய் என்ன சொல்லுவான்? நீ பண்ணுறது தப்புடா அப்படின்னு சொல்லுவானா? அந்த ராஜகுமாரத்தை ஆடிட்டு இவரோட தலை எனக்கு தட்டில் வேணும்னு கேட்பான். சரிங்களா? யோவான் ஸ்நானன் சொன்னது சத்தியமா இல்லைங்களா? சத்தியம்தான். யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீ பண்ணுறது தப்புப்பா அப்படின்னு சொன்னான். இதவே எப்படி அன்பினால் சொல்ல முடியும்? இதே மாதிரி ஒரு அக்கரன்ஸ் 2 சாமுவேல் 12:1-7. தாவீது தப்பு பண்ணிட்டான். உரியாவோட மனைவி செஞ்சிருக்கக்கூடாது, உரியாவையும் கொன்னுட்டான். அங்கே யோவான் ஸ்நானன் எப்படி குற்றம் பிடிச்சானோ, டே நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொன்னானோ, அதே மாதிரி இங்கே ஒருத்தன் நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லணும். ஆனால் இங்கே சொல்கிற ஸ்டைலை பாருங்கள். இவர் வந்தவன் ஒரு கதை சொல்கிறார். நாத்தான் ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவன்கிட்ட நிறைய ஆடு மாடு இருந்துச்சு. அவன் பக்கத்தில் ஒரு ஏழை இருந்தான். அவன்கிட்ட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. அவன் பிள்ளை மாதிரி வளர்ந்துச்சு. அவன் மடியிலே சாப்பாடு சாப்பிட்டுச்சு. அவன் கூடயே இருந்துச்சு. இப்போ அந்த பணக்காரன் வீட்டுக்கு சொந்தக்காரன் வரல, தேவையான வரல, ஒரு வழிப்போக்கன் வந்தான். அவன் ஆட்டில் எதனாலும் எடுத்து அடிச்சிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இவனோட இந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து அடித்தான். தாவீதுக்கு சுருன்னு கோவிரும். அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். நான் என்ன இல்லை, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு. இவன் மனுஷனுக்கு பாத்திரம். முட்டாப்பையிலே நான் சொன்னதெல்லாம் உன்னை பற்றி தாண்டா அப்படிங்கிறான். அப்பொழுது நாத்தான் தாவீதை பார்த்து, நீயே இந்த மனுஷன். அடடா. அப்போது அங்கேயும் ஒருத்தன் சத்தியத்தை தான் சொல்லியிருப்பான். அதில் அன்பு ஒரு ட்ரிக்கு எதுவுமே இல்லை. கொஞ்சம் சாஃப்டாக அதை டீல் பண்ண. நான் சொல்கிறேன் இல்லை, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றின மாதிரி. இங்கே நான் தான் சொன்னோன்னு கேட்டோன்னு, என்னுடைய இடத்துல இப்படி ஒருத்தனா, அவன் கொல்லப்படணும், அவன் நாளத்தினே திரும்பி தரணும், ஆச்சா பூச்சாங்கிறான். ஐயா, நான் சொன்னது வேற யாரும் கிடையாது, நீ தான். உடனே என்ன பண்ண நினைக்கிறீங்க? ஓ அப்படியா, அப்போ அது பிரச்சனை இல்லைன்னு சொன்னான்னு வச்சிங்களா என்ன? ஐயோ ஆண்டவரேன்னு சொல்லி இறங்கி மன்னிப்பு கேட்குறான். சரிங்களா? ஸோ சொல்லக்கூடியது சத்தியமாக இருந்தால் கூட அதை அன்போட எப்படி அதை ப்ரெசன்ட் பண்ணுனா அது ப்ளசன்டபுளாக இருக்குமோ, அது அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குமோ, அப்படி தான் நம்ம டீல் பண்ணணும். சரிங்களா? உங்கள் பிரதர் தனியாக பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து யாக்கோபு 1:19. என் பிரியமான சகோதரரே. இந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் பேசினா கூட, இந்த ஒரே ஒரு சென்டென்ஸை புரிஞ்சுக்கிட்டா கூட லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்கள்ல, இந்த ஒரு காரியமான லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ங்கிற மாதிரி அப்படி ஒரு ஹெவி. என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவார்கள். ஒருத்தர் பேசினா அவங்க பேச தொடங்கும் பொழுதே ஜம்ப் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறது. யாரையும் சொல்லலை, நான் என்ன சொல்கிறேன், ஜெசிகா ஸ்கூல்லேருந்து வருது. இன்னைக்கு வாத்தியார் அந்த பிள்ளையை திட்டிவிட்டார், நான் இறங்கி வாத்தியார் கூட சண்டை போட்டேன். ஜெசிகா சொல்ல வந்ததை நான் புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் நான் சொன்னேன், ஜெசிகா ஒன்று டீச்சர் எதாவது கேட்டால் நீ அவங்கள சொல்லலாம், யாரோ ஒரு XYZ பிள்ளைய கேள்வி கேட்டாங்க, நீ எதுக்கு போய் சண்டைக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். உன்ட்ட இனிமேல் கிளாஸ் நடக்கலாம் சொல்ல மாட்டேன்ப்பா, நான் சொல்கிறது என்னென்ன புரிஞ்சுக்கலன்னு சொல்லிடுச்சு.
சரின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு அம்மூர் கூட்டு போகும்போது ஒரு டீ காஃபி பப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்போ சொல்லுடா பாப்பு என்ன நடந்தது, அப்பா செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொன்னால் அது சொல்லுது. அது சொல்லி கம்ப்ளீட்டாக சொல்லி முடிச்சப்போ தான் எனக்கு தெரியுது ஜெசிகா பண்ணது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் எனக்கும் ஜெசிகாவுக்கும் வந்துச்சுன்னா, அந்த பிள்ளை சொல்ல வந்தது ஒரு 10 நிமிஷம் நடந்திருக்கும். அந்த நான் 10 நிமிஷத்தை கேட்கல, 10 செகண்ட் கேட்டோன்னே என்னோடய புத்திசாலி மூளை டிசைட் பண்ணிருச்சு ஜெசிகா தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்தனே எனக்கு தெரியும். இப்போ 10 செகண்டில் ஜெசிகா தான் தப்புன்னு சொல்கிறேன். நில்லு, என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சிருக்காது. கேட்குறதுக்கு பொறுமையாக இருக்கணும், காதை கொடுத்து கேட்கணும், அதை அனலைஸ் பண்ணணும். பேசுகிறது பொறுமையாக அன்போட பேசணும். சத்தியத்தை பேசினா கூட அது அன்பு கலந்து பேசணும். கோவப்படுறது டிலேடு கோவமாக இருக்கணும். நம்மளுக்கு இதெல்லாம் பொதுவாக ஆப்போசிட்டாக நடந்து போயிடும். கேட்குறதுக்கு பொறுமை கிடையாது, சடார்ன ஒரு முடிக்கு வந்து தவி நம்மளாக பேசுறது, கோவப்படுறது. சரிங்களா? இந்த அதனால தான் சொன்னேன், இந்த ஒரு வசனத்தை புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே வாழ்நாளில் நிம்மதியாக நம்ம இருக்க முடியும். நீதிமொழிகள் 21:23 தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை, தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். நம்மளே காத்துக்கணும்னா, நம்மளே சுகமாக, நம்மளே ஆசீர்வாதமாக, நம்மளே ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா என்ன வழி? இந்த வாயை காத்துக்கிறது தான். நான் சுகவீனன், எனக்கு பலன் இல்லை, எனக்கு மொட்டி வலிக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் ஏசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன். நம்மளே எப்படி இடுக்கல்லேருந்து காப்பாற்றிக்க முடியும்? ஒரு நல்ல வார்த்தையை பேசியோ ஒரு சரியில்லாத வார்த்தையை பேசாமையோ காத்துக்கிறது மூலம் நம்மளே காத்துக்கொள்ள முடியும். இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல் இந்த நாக்கை நம்ம எப்படி பயன்படுத்துறதுங்கிறது மட்டும்தான். சரிங்களா? இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்ல எப்படி பேசணும். அப்போ எப்படி பேசக்கூடாதுன்னு சில காரியங்கள் இருக்கும்ல. நீதிமொழிகள் 12:22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நான் பொதுவாக நிறையா மெசேஜ் எல்லாம் கேட்குறது கிடையாது. சரிங்களா? ஏன்னா எப்போ ஏதாவது மெசேஜ் கேட்டு, இங்கே எத்தனை பேரும் தெரில, சர்ச்சுக்கு சண்டே வர்றோம், மீதி 6 நாள் இருக்கமே, இன்னும் வாஞ்சியாக இருக்குது, வசனத்தை கேட்டு கர்த்தரத்தை கிட்டி சேருவோம், இவர் தமிழ்நாட்டிலே, இவர் இந்தியாவிலே, இவர் உலகத்திலே பெரிய பாஸ்டராக இருக்கார்னு ஒரு மெசேஜை கேட்டு ஏதாவது ஒரு சிக்கலை போய் மாட்டிக்கூடாது. சரிங்களா? பிரதர், நீங்கள் குட் நியூஸ் பைபிள் சர்ச்சில் நீங்கள் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கிறதுனால நீங்கள் குட் நியூஸ் பைபிள் சர்ச் மெசேஜ் மட்டும்தான் கேட்குறதுக்கு அப்படி ப்ரீச் பண்ணுவீங்க பிரதர்னு யாருக்காவது தோணுச்சுன்னா யூ கோ ஹெட். சரிங்களா? உங்களுக்காச்சு, உங்கள் அப்பாக்காச்சு, உங்கள் ஆத்மாவாச்சு. நான் சொல்கிறது பொதுவாக எங்கேயாவது ஆசீர்வாதம் கிடச்சிடாதா, ஏதாவது ஒரு கர்த்தர்கிட்ட கிட்டி சேர மாட்டோமாங்கிற வாஞ்சையில் தான் முழுகிற ஜெப கூட்டம், இங்கே அங்கே ஆவிக்குழி எருப்பல் கூட்டம், ஏதாவது ஒன்று போய் நம்ம தெரியாமல் மாட்டிக்கிறது. நான் ஒரு கர்த்தருக்கு பிரியமான ஒரு சகோதரியோட பேச்சை கேட்க வேண்டியது வந்துச்சு தெரியாமல் இந்த மாதிரி. சரிங்களா? எனக்கு ஃபார்வேர்டு வந்துருந்துச்சு, அப்படி கேட்க வேண்டியது இருந்துச்சு. அதை ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் அதோட மெயின் கான்செப்ட் போய் பேசக்கூடாது, போய் பேச தான் கூடாது. ஆனால் என்ன பண்ணுறது, சில சூழ்நிலைகள் போய் பேசுகிற மாதிரி அமைஞ்சிருது. ஆனால் போய் பேச தான் கூடாது. 5-10 நிமிஷம் நான் கேட்ட பிறகு நான் யோசித்தேன், பொய் பேசலாமா, பொய் பேசக்கூடாதா, இந்த பக்கம் ஒரு 2 குத்து, இந்த பக்கம் ஒரு 2 குத்து, ஒரு அன்டிசைசிவாக இருக்கே, என்ன இவங்க சொல்ல வராங்கன்னு நான் யோசித்தேன். சரிங்களா? இன்றைக்கும் பல பேர் அப்படி குழம்ப சான்சஸ் இருக்குது. பொய்யனும் பொய்க்கு பிதாவும் யார்? பொல்லாங்கன். இவர் என் அப்பா, ஆனால் நான் கொஞ்சம் அவனை மாதிரி நடந்துப்பேன். இவர் தான் என் அப்பா, நான் இவரோட பிள்ளை தான், ஆனால் கொஞ்சம் அடிக்கடி இங்கிட்டு தொட்டு பார்த்துப்பேன். இப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குன்னா, மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்கு சட்டை என்னங்கிற மாதிரி காமெடியாக இல்லை. நம்ம அவரோட பிள்ளையாக இருந்துக்கிட்டு இந்த சைடு எப்படி சும்மா தொட்டுக்க முடியும்? ஸோ ஆமான்னா ஆமாம், இல்லைன்னா இல்லை. இதுக்கு மிஞ்சினது எதனால் வந்திருக்கும்? பொல்லாங்கனால் வந்திருக்கும். ஆமான்னா ஆமாம், இல்லைன்னா இல்லை. நடந்த காரியத்தை நடந்த மாதிரியே சொல்ல போகிறோம்.
இதனால லாபமா நஷ்டமா அப்படின்னு யோசித்தா உங்கள் மூளைக்கு வேலை கொடுத்துட்டீங்க, அவரை நம்பலைன்னு அர்த்தம். டேய், ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு இருக்கு, நீ என்ன உன்னோட தேவனை கும்பிட்டதே ஒரு பிரச்சனை, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஒரு லாஸ்ட் வார்னிங், இப்போவும் பெல் அடிக்கும், நீ இங்கே தண்டனிட்டு வணங்கு, இல்லைன்னா என்ன ஆகும், உன்னை பிடிச்ச அப்படியே எரியிற நெருப்புக்குள்ளே போடுவேன். சரிப்பா போட்டால் போடு நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இல்லைங்களா? இல்லை நான் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கலை அப்படின்னு சொல்லி தன்னோட ஜீவனை காப்பாற்றிருக்க முடியும். ஆமான்னா ஆமாம், இல்லைன்னா இல்லை. நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பொய் பேசக்கூடாதுன்னா பொய் பேசக்கூடாது தான், சரிங்களா? இதில் பேச வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. நான் பேசின பொய் என்ன பெரிய பொய்யா? நான் பேசின பொய்னால சில நன்மைகள் விளையுமானால் அந்த பொய் கூட நல்லது தானே, சரிங்களா? பொய் தான். ஓகே பிரதர். அடுத்து பிலிப்பியர் 2:15-16. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இந்த முறுமுறுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக தோணலாம். ஆனால் இஸ்ரவேலர் 40 வருஷம் சுற்றினதுக்கு முக்கியமான காரணமே என்னாகமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்க முறுமுறுத்தது தான் காரணம். உங்களோட ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போகிறதுக்கு கர்த்தர் தரமாட்டார் நான் சொல்ல வரல, சரியாக புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் சகலத்தையும் செய்து முடித்து விட்டார், கர்த்தர் சகலத்தையும் தந்துட்டார். நம்ம ஆசீர்வாதத்தை எடுத்துக்காம நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சுற்றுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த முறுமுறுக்கிறது தான். எப்போ முறுமுறுப்போம்? அவர் செஞ்ச அத்தனை நிறைவான காரியங்களையும் மீறி ஒரு கூரை நம்ம கண்ணை உறுத்துது பார்த்தீங்களா? பரலோகத்தை திறந்து சகலத்தையும் படைத்தவர் ஒரு மனுஷகுமாரனை வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சகலத்தையும் செய்து முடித்து விட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் அவரை அப்பா அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கொண்டாந்து கொடுத்துட்டார். இன்னைக்கு எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொன்னோம்னா, தமது சொந்த பேரான குமாரனையே கொடுத்த அவர் மற்ற எல்லாத்தையும் கொடுக்குற அதிக நிச்சயமாலாங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியலை. நம்ம முறுமுறுத்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்னா நம்மளோட ஆசீர்வாதத்தை சொரிஞ்சிருக்காமல் நம்ம விட்டுட்டு சுற்றி வி ஆர் பீட்டிங் அரவுண்ட் த புஷ், வி ஆர் கோயிங் அரவுண்ட். இஸ்ரவேலர் எப்படி சும்மா 40 வருஷம் சுற்றினாங்களோ அதே மாதிரி நம்ம சுற்றிட்டு இருக்க போகிறோம். ஆசீர்வாதம் நம்ம கையில் இருந்தாலும் அனுபவிக்காமல் இருக்க போகிறோம், சரிங்களா? முறுமுறுக்கு இல்லாமல் தர்கிப்பு இல்லாமல் செய்யணும். அடுத்து எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். எத்தனை பேத்துக்கு தெரியும் தெரில, நான் மேட்டுப்பட்டியில் பிறந்து வளர்ந்தவன். டிக்ஷனரி கெட்ட வார்த்தைக்கு ஒன்று போடலாம்னா அது மேட்டுப்பட்டி ஆளுங்களால் போட்டுற முடியும்னு நான் நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு டேனியோட கிளாஸில் இருக்க ஒரு பையன், டே உங்கள் அப்பா மேட்டுப்பட்டி அப்போ ரொம்ப மோசமானவர் உங்கள் அப்பா அப்படிங்கிறான், சரிங்களா? டே ஏன்பா அவ்வளோ மோசமான இடமாப்பா மேட்டுப்பட்டி அப்படின்னு டேனி என்னை பார்த்து கேட்குறான். நான் டேனிட்டு கேட்டேன், உனக்கு என்ன 16 வருஷமாக தெரியும், ஏதாவது என் வாயிலிருந்து தரக்குறைவான ஒரு வார்த்தை வந்திருக்கா? வந்தது கிடையாது. ஏன்னா எல்லாம் பேசுகிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அந்த ஒரு வார்த்தை பேசுகிறதுனால நான் அவரோட பிள்ளைன்னு என்னை ஒதுக்கி வச்சிட மாட்டார், சரிங்களா? அது எனக்கு எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுமோ அந்த எல்லா வார்த்தையும் பயன்படுத்துறது எனக்கு தகுதியாக இராது, நான் அதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறேன், சரிங்களா? இங்கே கெட்ட வார்த்தைன்னு பிரைமரியாக சொல்கிறது உண்மையாகவே ஒரு தகுதி இல்லாத வார்த்தை தான். ஆனால் இதே இது பழைய உடன்படிக்கையில் ஒரு இடத்துல போய் அந்த தேசத்தை பாருங்கள், கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துக்க போகிற தேசம் எப்படிப்பட்ட தேசம் பார்த்துட்டு வாங்கன்னா, ஒரு 10 பேர் வந்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள்னு இருக்கும். அப்போ இங்கே கெட்ட வார்த்தை நீங்கள் பேசும்போது இந்த சமுதாய வழக்கில் ஒரு தரம் குறைவான வார்த்தை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கர்த்தரோட சித்தத்தின்படி கர்த்தரோட இன்லைன் இருந்து அவர் சொல்கிறத ஆமேன் சொல்லாத எந்த வார்த்தையும் கெட்ட வார்த்தை தான் என்னை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? இந்த கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்வார்த்தை உண்டானால்
அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இந்த எம்டி புல்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அரை மணி நேரம் பேசினா கூட இதுலேருந்து என்னதான்ப்பா அவர் பேசினார் அப்படின்னு விளங்காமல் இருக்கும். பேசுகிற ஒரு வார்த்தையும் கனம் பொருந்தியதாக, கேட்குறவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக பேசுங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது, சரிங்களா? இது செய்யக்கூடாதுன்னு எப்போ நம்ம பேசுகிறோமோ, எப்போ மாம்சம் இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு ஒரு டெசிஷன் எடுக்குதோ, அன்னைக்கு மாம்சம் மேலோங்கி செய்யக்கூடாதுங்கிறது தான் செய்யும், சரிங்களா? என்னை தவிர உங்களுக்கு வேறே தேவன் உண்டாக வேண்டாம் எப்போ ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டதோ, அது வந்து கூட சேரல, எப்போ கொடுக்கப்பட்டதோ அப்போவே இங்கே ஒரு கண்ணுக்குட்டி வந்துருச்சான். தங்கத்தை போட்டேன், கண்ணுக்குட்டி வந்துருச்சு தானா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். என்னைக்கு ஒன்று செய்யக்கூடாதுன்னு வருதோ அன்னைக்கு மாம்சம் துணிச்சலை எந்திரிச்சு பண்ணும். ஏன்னா மாம்சத்துக்குள்ளே அந்த இது இருக்குது, அதுக்கு பலன் கொடுக்கறது கட்டளை தான், கற்பனை தான், சரிங்களா? செய்யக்கூடாது, இந்த இடத்துல எச்சி துப்பாதீங்க அப்படின்னு போட்ட இடத்துலலாம் புளிச்சு 4 பேர் சுற்றி எச்சி துப்பி வச்சுருப்பாங்க. இந்த இடத்தில் சிறுநீர் அளிக்காதீர்கள். அவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கிறவனுக்கு அங்கே வந்தோன்னா முட்டிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இது மாம்சம் செய்கிற வேலை, சரிங்களா? இப்படி தெரிஞ்சும் எப்படி பிரதர் இப்படி ஒரு மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா, இந்த கடைசி ஸ்லைடு இல்லைன்னா இந்த மெசேஜே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டேன், சரிங்களா? சங்கீதம் 141:3 நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ரிவிலேஜ் பாருங்களேன். நீங்களோ நானோ இதை செய்ய வேண்டாம். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். அப்போ யார் பண்ண முடியும்? நம்மளுக்கு தெரியுது, அப்பா என்னால் முடியாது, இந்த இடத்துல நான் வீக், இங்கே நீங்கள் இறங்கி என் வாயை காத்துக்கங்க. ஆவியானவர் நான் எந்த நேரத்தில் என்ன பேசணுமோ அங்கே எனக்கு பேச வைக்கட்டும். இப்படின்னு யார்கிட்ட டாஸ்க்கை ஒப்படைச்சிட்றீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை? ஒரு ரொம்ப பிஸியான தெரு, அம்முக்குட்டி கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, எவ்வளோ புத்திசாலியாக இருந்திருக்கேன்னு பாருங்கள். நான் பிஸியான ரோட்டெல்லாம் தாண்டேன்னா பசங்களை கையை பிடிச்சிக்கங்கடான்னு சொல்லுவேன். அம்முக்குட்டி சொல்லுவோம், டே லூசு பயலே, அது குழந்தைங்க, உன்னை கையை பிடிச்சிருக்குங்க, இல்லை எதாவது பார்த்துட்டு விட்டுட்டு நடக்குங்க, நீ தான் அது கையை பிடிச்சிக்கணும். அப்போது நீங்கள் ஒரு காரியத்தை பண்ணுறது ஈஸியாக பர்ஃபெக்டாக பண்ண முடியுமா, இல்லை அவர் அப்பா நீங்கள் எனக்காக பண்ணுங்கிறது பெட்டரானா அவர்கிட்ட ஒப்படைச்சிட்றதான் பெட்டர். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். காலையில் ஏந்திரிச்சோன்னு முதல் பண்ணக்கூடிய ஜெபம், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். ஜீவ ஊற்று புறப்படணும்னா, நீங்கள் கழுகுகளை போல் உங்கள் வயசு வாழ வயசு ஆகணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்? உங்கள் வாய் நன்மையினால் திருப்தி ஆகணும். மேடம் சொன்ன மாதிரி எல்லா நன்மையினாலும் திருப்தி ஆகட்டும். இந்த நன்மையில் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனோட வாயிலிருந்து பிழைக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த மாம்சத்தை பிழைக்கிறதுக்கு அந்த உலகத்தரமான வேணு பிரியாணினா, இந்த ஆவிக்கு இந்த ஆத்மாவுக்கு வசனம் இந்த வாயிலிருந்து புறப்படுகிறது உமக்கு மகிமையாகவும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கட்டும். என் வாயின் வாசலை காத்து கொள்ளுங்கள்னு நீங்கள் கேளுங்க, சரிங்களா? ஏன் இது இவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நீதிமொழிகள் 18:20-21 அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இன்னைக்கு மரணத்தை நம்ம வருவிச்சுக்கவும் முடியும். எனக்கு சுகம் இல்லை, டாக்டர் ரிப்போர்ட் சொல்லிருச்சு எனக்கு சரியில்லை, நான் சிக், எனக்கு முடியலை, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, மரணத்தை வருவிச்சுக்கவும் முடியும். ஏசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமானேன். இப்போ நான் பார்க்குறது வெளிப்புறமான சிம்டம், தோற்றம், அது இல்லை சத்தியம். அது உண்மைதான், டாக்டர் ரிப்போர்ட் சொல்கிறது உண்மை, ஆனால் அது இல்லை சத்தியம். என்ன அவர் சுகமாக்கிட்டார், எனக்கு தேவையான சகலமும் செய்து முடிச்சிட்டார், அதுதான் சத்தியம். அதில் நான் நிற்கிறேன். மரணத்தையும் நீங்கள் எடுத்துக்க முடியும், ஜீவனையும் நீங்கள் எடுத்துக்க முடியும். எதனால்? இந்த வாயை திறந்து நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையினால். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இதுக்கு அடுத்த ஸ்லைடே இல்லை இல்லையா? இந்த ஒரு ஸ்லைடு தான் சொன்னேன். இது ப்ரிப்பேர் பண்ணி நேற்று இந்த ஸ்லைடை காப்பி பண்ண பிறகு
வர்ஷிப் பண்ணிட்டு திருப்பி போயிட்டு பாரு, இன்னும் எனக்கு பத்தலை, இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவ வந்து பேசி யாராவது ஒருத்தர் குற்றம் பிடிக்க முடிஞ்சதா? அப்பா மோசே அப்படி சொல்லியிருக்கார், இந்தாங்க இந்த அம்மா என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க, கையுமையுமா அப்படி போட்டா? இல்லை, அவங்க மனசுக்குள்ளே பார் பாவியான இவன் கூட சாப்பிட போயிட்டார், வெளியில் சொன்னாலும் சரி யோசித்தாலும் சரி எல்லா இடத்துலையும் இறங்கி வெளுன்னு வெளுப்பார். கரெக்டாக அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து மத்தேயு 26:62-63 பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசிரியன் எவ்வளவோ கேட்குறான், என்ன இத்தனை பேர் இவ்வளோ குறை சொல்கிறாங்களே, இயேசுவோ பேசாமல் இருந்தார். மத்தேயு 27:12-14 பார்த்தீங்கன்னா, பிலாத்து முன்னாடி பிரதான ஆசிரியருக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பொய் சாட்சி சொல்கிறாங்க, அடுத்து பிலாத்து முன்னாடி போய் பிரதான ஆசிரியர்கள்லாம் சேர்த்து குற்றம் சொல்கிறாங்க. அங்கே ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தா அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. லூக்கா 23:8-9 பார்த்தீங்கன்னா, ஏரோது ராஜா எவ்வளவோ இவரை பற்றி கேட்டிருக்கமே, இவரை நேராக பார்க்க மாட்டோமான்னு ஆசைப்பட்ட ஏரோது ராஜா இவர் ஏதாவது மிராக்கிள் ஏதாவது அற்புதம் கண்ணு முறையிலே செஞ்சு காட்ட மாட்டார்னு பார்த்தா அங்கேயும் அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. எதனால் வாய் முறிட்டு சும்மாவே இருந்தாருங்க? அவர் வாயை திறந்து பேசியிருந்தா அவரை குற்றவாளின்னு தீர்த்திருக்க மாட்டாங்க. அவர் வாயை திறந்து பேசியிருந்தா அவர் விடுதலையாக போயிருந்திருப்பார். உங்களுக்கும் எனக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டாயிருக்கும். சரிங்களா? அன்னைக்கு அவர் வாயை மூடிட்டு இருந்தார். இன்னைக்கு நம்ம வாயை திறந்து ஒழுங்காக நல் வார்த்தைகளை, கர்த்தருக்கு மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளை, மற்ற புறஜாதியினருக்கு மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்தவருக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஒய்ஃப் குழந்தைகளுக்கு பிரயோஜனமான வார்த்தைகள் ரொம்ப அசால்ட்டாக கிண்டல் பண்ணிட்டு போயிட முடியும். சரிங்களா? அவங்கள காயப்படுத்திட்டு போயிட முடியும். நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அடுத்து அவர் எப்படி பேசியிருக்காருங்கிறதுக்கு ஒரு லாஸ்ட் எக்ஸாம்பிள். மத்தேயு 27:44, மார்க் 15:32 இந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தப்படியே அவரை நிந்தித்தார்கள். 2 சிலுவை கல்லர் இருந்தாங்களா? மத்தேயும் சரி மார்க்லையும் சரி ரெண்டுலையும் என்ன சொல்லியிருக்கு? கல்லரும் அந்தப்படியே அவரை நிந்தித்தார்கள். எல்லாரும் சொன்னாங்க 3 நாளில் வரேன்னு சொன்னால், அப்பான்னு சொன்னால் அவர் வந்து காப்பாற்ற மாட்டாரா, எல்லாத்தையும் காப்பாற்றன்னு சொன்னால் அவனை காப்பாற்றிக்கட்டும், இப்படி எல்லா பேரும் குற்றம் சொல்லும்போது அந்த கல்லரும் அப்படி சொன்னாங்க. 2 பேருமே அப்படி சொன்னாங்கன்னு இருக்கு மத்தேயு மார்க்கில். லூக்கால மட்டும் ஒரு ட்விஸ்ட். ஒரு கல்லன் குறை சொல்லும்போது இன்னொரு கல்லன் மாறி பேசுகிற மாதிரி. அப்போது மத்தேயு மார்க்கு சொன்னது பொய்யா, லூக்கா சொன்னது உண்மையான்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா 2மே சொன்னது உண்மை தான். தொடங்கும் பொழுது 2 கல்லருமே நிந்தித்து தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த தொங்கிட்டு இருக்க கொஞ்சம் சமயத்தில் ஒரு கல்லன் மட்டும் மனம் திருந்துறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. லூக்கா பார்த்தீங்கன்னா, அப்பா இவங்க செய்கிறது இன்னதென்று இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும்னு அவர் சொன்னதை இவனும் கேட்டிருக்கான். இவனும் கேட்டனால தான் அவன் சொல்கிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். அந்த இயேசு கிறிஸ்து அங்கே அந்த கல்லனுக்கு போதனை செய்யலை. சரிங்களா? நீ இப்படி இரு, நீ இப்படி பண்ணது தப்பு, நீ இப்படி இருந்திருக்கணும், இப்படி இருந்தால் தான் வந்திருக்க முடியும்னு ஒரு போதனையும் செய்யலை. அவர் நடந்ததை, அவர் பேசினதை, அந்த துயரமான வேலையிலும் how he acted, how he spoke, இதை பார்த்து ஒருத்தன் மனம் திரும்புகிறான். இன்றைக்கி நீங்கள் போய் சத்தியத்தை ஒருத்ததுக்கு வாயை திறந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏசு கிறிஸ்து உன்னை ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பார்த்து ஈவன் உங்களுக்கு நஷ்டமாகிற இடத்துல கூட நீங்கள் எப்படி ஜெனுவினாக ஒரு கர்த்தருக்கூட பிள்ளையாக நடந்துக்கிறீங்கிறத பார்த்து, இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா, இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியும்னா அந்த மனுஷனுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்க முடியும் அப்படின்னு நம்மளை நோக்கி
நம்ம பேசுகிறத வச்சு, நம்ம நடக்கிறத வச்சு புற ஜாதியினர் நம்மளுடைய தேவனை தேடி வரணும். அதனால தான் ரூத் சொன்னதை நீங்கள் எல்லாம் வாசிங்க தெரியும், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். அப்போது அந்த மாமியார் அந்த மருமகளுக்கு என்னுடைய தேவன் யார், என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்லியிருப்பாங்க. நான் உன்னை விட்டுட்டு எப்படி போவேன், உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். இன்றைக்கும் நீங்களும் நானும் என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படின்னு அவரை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டா போதும், நம்ம சொல்கிறது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நல்லா வரும். அவரே நம்ம வாயின் வார்த்தைகளை காப்பாற்றிக்குவார். சரிங்களா? நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் சொன்னேன், இந்த டுவர்ட்ஸ் இந்த லாஸ்ட் ஸ்லைடு இல்லைன்னா யார் ஒருத்தரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறது எப்படி, 7 steps டு காட் யுவர் மவுத் இப்படின்னு கர்த்தர் இல்லாமல் பார்த்தோம்னா இட்ஸ் ப்ரோன் டு ஃபெயிலியர். ஏசு கிறிஸ்து எங்கே இருக்கார், எங்கே அவரை நோக்கி பார்க்குறோம், எங்கே அவரை என்னோடய வாயை பார்த்துக்கங்கப்பா, என்னோடய நாவை காத்துக்கொள்ளுங்க, என் வாயிலேருந்து புறப்பட ஒரு வார்த்தையும் உங்களுக்கு மகிமையாக இருக்கும்னு நினைக்கிறோமோ அப்போ சகலமும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா? பி பிளஸ்ட்.